கிளாஸை எடுத்துக்குங்க. அதில் ஒரு ஸ்பூன் இந்த பொடியை போட்டுக்கலாம். இப்போ இந்த கிளாஸில் பாலை விட்டுக்குங்க. அதுவும் பசும்பாலாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், ரொம்ப நல்லது. இப்போ சுவைக்காக தேன் இல்லைன்னா சர்க்கரையை சேர்த்துக்குங்க. அவ்வளவுதான், இதை குடிக்க வேண்டியது தான். 48 நாள் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்படி தொடர்ந்து எடுத்துக்கிற ஆண்களுக்கு விந்த அணுக்கள் அதிகரிக்கும். இன்னும் தாது கெட்டிப்படும். ஆண்மையை இது அதிகமாக்கும். இதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடம்புல உள்ள நரம்புகள் எல்லாம் நல்லா பலமாயிடுங்க. உடல் சோர்வு குறைஞ்சி உடல் நல்லா புத்துணர்ச்சி ஆகிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் உடல் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த உடல் சூடு தணியும். இரத்த சோகையை நீக்கி உடலை புத்துணர்ச்சி ஆகும். இது இதயத்தை பலப்படுத்தக்கூடியது. அதுவும் இதயத்தில் படிஞ்சிருக்கிற கொழுப்புகள் எல்லாத்தையும் வெளியேற்றிடும். அதனால இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற கால்சியம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள எலும்பு, பல் இதுக்கெல்லாம் ஒரு பலத்தை கொடுக்குது. அதே மாதிரி மூட்டு இணைப்புகளில் ஏற்படுற மூட்டு வலியையும் இது போக்கும். சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சத்து குறைவால் அடிக்கடி தலைவலி வருங்க. அது மட்டும் இல்லை, கால்களில் அடிக்கடி தசை பிடிப்பும் இருக்கும். இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டா அது குணமாகும். சில பேருக்கு படுத்தோன்னு தூக்கமே வராது, புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த தூக்கமின்மை பிரச்சனையையும் இது போக்கும். உடம்புல செல் சிதைவை தடுக்குதுங்க. இது புதிய செல்கள் உருவாகிறதுக்கும் உதவுது. அதனால புற்றுநோய் எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கு இது உதவுது. இது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவையும் ஒழுங்குபடுத்தி சர்க்கரை அளவை ஒரே சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுது. சர்க்கரை நோய் வராமல் தடுக்குது. ஏற்கனவே சர்க்கரை நோய் வந்தவங்க இந்த விதை பொடியை சாலட், சூப் இதிலெல்லாம் தூவி சாப்பிடலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வெறும் வயிற்றில் எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கிற பெண்கள், தாய்ப்பால் ஊற்றுற தாய்மார்கள் அவங்கெல்லாம் இந்த பானத்தை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இவ்வளவு சிறப்புமிக்க முருங்கை விதை பொடியை சுத்தமான வீட்டு முறையில் எவ்வித கலப்படமின்றி தயாரித்து தருகிறது ஸ்ரீ காஞ்சி ஹெர்பல்ஸ். உடனே ஆர்டர் செய்வீர். ஆர்டர் செய்ய வழங்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணை தொடர்பு கொள்ளவும்.